சேவ் ஆர்மி எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டயாங் எஃப்எஃப் ஃபோர்பிடன் லவ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி இன்னுமே கிளியராக புரியும். ஸோ போன பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயாங் உங்களை ஹன் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிருப்பார். அங்கே போய் நீங்கள் பயங்கரமாக பயந்துருவீங்க. ரொம்ப அழுதுட்ருப்பீங்க. அப்போ அவர் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கேரிங்கான வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டுருப்பாரு. ஸோ இப்படி அவர் சொல்லிட்டுருக்கும் போதே நீங்கள் காம் டவுன் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் சரி நீ நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா வெறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நாப் பண்ணுறீங்க. அப்புறம் அவரும் கார் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே விண்டோ பாட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அது ரேங்க் இனிமேல் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசாமே இருக்க மாட்டீங்க. துருன்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டே வருவீங்க இல்லையா? இப்போ எதுவுமே பேசாதங்காட்டி அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் உங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேற, நீ இப்படி பேசாமல் இருக்கிறது என்னை இன்னுமே கஷ்டப்படுத்துது, நான் உன்னை ஏன் அங்கே கூப்பிட்டு போனேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்காட்டி ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை, அதுங்காட்டி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே கார் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, கார் ஹீட் ஆகிடுச்சு, அது ஒரு இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் சொன்னோன்னே இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னே அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரொம்ப நேரம் அப்படியே காற்றுல விட்டோம்னா அது சரியாயிடும் அப்படின்னானே. அப்போ நீ நடு காட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னே. நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ உனக்கு இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த டைமில் உனக்கு பல நேரம் இந்த மாதிரி விடணுமா இந்த இன்ஜினை, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவர் கொஞ்சம் பயந்துறாரு, நீங்கள் டக்குன்னு கத்துறேனே. அப்புறம் உனக்கு என்ன பைத்தியமா, நான் இங்கே தானே பக்கத்தில் தானே உட்காந்துருக்கேன், அப்புறம் எது கத்துற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்புறம் என்ன இங்கே நம்ம எங்கே இருக்கோன்னு பாரு, நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கோம், இப்போ போய் இந்த இடத்துல அப்படியே விட்டால் என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இப்போ நைட் வேறு ஆக போகுது, அப்போ நம்ம இங்கே இருந்தோம்னா அப்புறம் இங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ்க்குலாம் நம்ம ஃபுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் கார்லேருந்து வெளியே இறங்கி போயிட்டுருக்காரு. அப்புறம் நீங்கள் அவர் பின்னாடியே இறங்கி போயிட்டு, என்ன நீ நான் மட்டும் பேசிட்டு இருக்க, நீ மட்டும் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்புறம் நீ என் வாயை முட்டி இங்கே வா, எல்லாம் இங்கே இருக்க வைல்ட் அனிமல்ஸ்க்கெலாம் ஃபுட்டாக சாப்பிட்டு அதை ஒன்றையும் சாப்பிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பயந்துட்டு வாய் முடியிறீங்க. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி பயந்து போயிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே போகும்போது அப்படியே போயிட்டே இருக்காரு. நீங்களும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கே தான் என்னை கூப்பிட்டு போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டேறாரு, உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் நீங்கள் அவர் போய் நிற்கிறாரு. நீங்கள் பின்னாடியே அவரை பார்த்தா, அதாவது கீழே பார்த்தே போயிட்டு இருந்திருப்பீங்க. அவர் நின்று டப்புன்னு போய் அவர் மேலே முட்டிறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இப்போ இங்கே நின்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு என்ன பைத்தியமா, முன்னாடி பார்த்து வரமாட்டே அப்படின்னு. அது சாரி அப்படின்ட்டுறீங்க. அதுக்கப்புறம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு வீடு இருக்குது. அது பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. எப்படி உனக்கு தெரியும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னே அதெல்லாம் என்னோடய பவர், என்னோடய ஐசைட்டோட பவர் அப்படின்னு சும்மா ஓவராக பில்டப் பண்ணாமல் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு. அதாவது நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு வயசான பாட்டி மாதிரி இருக்கவங்க இந்த பக்கமாக போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தேன். அது அந்த இடத்துல தான் இங்கே தான் வீடு இருக்குது, அந்த அவங்க இடத்த தான் ஃபாலோ பண்ணி வந்தோம், அதுங்காட்டி இங்கே வீடு இருக்குது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல, நான் நினச்ச அளவுக்கு நீ யூஸ்லெஸ் கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி இரு நான் போய் நாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நாக் பண்ணுறீங்க. அவங்களும் ஒரு மிடில் ஏஜ் உமன் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே பிளாங்காக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா தெரியுது, அவங்க ஒரு தாய் லாங்குவேஜ் தான் பேசுகிறவங்க போல். அதுங்காட்டி உங்களுக்கு தாய் லாங்குவேஜ் தெரியாது. அதுங்காட்டி 2 ஸ்டெப்பு பின்னாடி வந்துடுங்க. அப்புறம் டயாங் முன்னாடி அவங்க கிட்ட தாய் லாங்குவேஜில் பேசுகிறாரு. அவர் பேசுகிற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஹார்ட்டில் அப்படியே மெல்ட் ஆகுது. ஏன்னா அவர் ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அது பேசுகிற அந்த விதத்திலே தெரியுது எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு பெரியவங்களுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதை பார்த்து நீங்கள் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஏதோ சொல்கிறாரு, அவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ தப்பாக என்னமோ பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் சரி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாய் லாங்குவேஜ் சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. அவர் உங்ககிட்ட சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னே நீங்களும் உள்ளே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரூம் உங்களுக்கு காமிச்சிட்டு அவங்ககிட்ட அங்கே போயிடறாங்க. அப்போ நீங்கள் ரூம்குள்ளே அவரை இழுத்துட்டு போய் கேட்குறீங்க, அவங்கக்கிட்ட என்னத்தை சொல்லி தொலைச்சா, அவங்க எதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூம் தராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, இது அவங்க இங்கே கப்பலாக இருக்கவங்களுக்கு தான் வீட்டில் இந்த மாதிரி தருவாங்களாம், இடம் தருவாங்களாம்,
அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க சுற்றி வளைக்காமல் எதுன்னு சொல்லித்தோலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து இல்லை இது மாதிரி அவங்க இப்படி தான் தருவாங்களாம், அதுங்காட்டி நம்ம 2 பேரும் மேரிடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. நீ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு கத்துற, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோன்னே வந்து இல்லை அப்புறம் என்ன உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு நீ வந்து இப்படிலாம் சொல்கிற, அதுவும் என் பர்மிஷன் கேட்காம நீ வாட்டுக்கு எதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிற நான் எதுக்கு கேட்கணும், நான்லாம் வந்து இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னே வந்து அவர் சொல்கிறாரு. சரி இப்போ நீ வந்து இதுக்கு ஒத்துக்கலைன்னா போ, வெளியே போ, இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல அது வந்து ஒரு நல்லா நைட் வந்து பசியில் சாப்பிடும், அங்கே போய் நீ வந்து அது ஃபுட்டு ஆகி போய் செத்துப்போ, என்னவோ பண்ணு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிடாரு. அப்போ நீங்கள் வந்து அவர் பின்னாடியே போயிட்டு வந்து சரி அது ஓகே அப்படின்னு சொல்லிருக்கும் போதே உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்துருக்கு. ஸோ அதை பார்த்தா வந்து இந்த மிஸ்டர் பார்க் இருப்பாங்க பார்த்து, டாக்டர் பார்க் உங்களோட சும்பே இருப்பாங்களா சீனியர், அவர் தான் வந்து ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டாக வந்து பண்ணி மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு இது சும்பே இவர் எதுக்கு வந்து இப்போ பண்ணுறாரு, இதனும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸோ பண்ணிவிட்டு வந்து பேசிவிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதை பார்த்துனே வந்து டயாங் கொஞ்சம் ஜெலஸ் ஆகிடுது. அப்புறம் வந்து கேட்குறாரு யார் அது அப்படின்னு கேட்டோன்னே வந்து அது என்னோடய சும்பே அப்படின்னே, சும்பேவா புதுசாக யார் எனக்கு தெரியாமல் அப்படின்னா உனக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வாட்டக் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணார், நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்போது அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டுருக்காரு. என்னன்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நான் காமி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதோ வந்து ரொம்ப ஆர்வமாக டெக்ஸ்ட் பண்ணுறது பார்த்தோன்னே வந்து என்னதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க வராரு, நீங்கள் அந்த பக்கம் போயிடுறீங்க. அவருக்கு சரியாக கடுப்பாயிடுது. அதுங்காட்டி உங்கள் ஃபோனை வந்து உங்ககிட்ட பிடுங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிடுங்கினோன்னே வந்து நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு வந்து என் ஃபோனை பிடுங்கினேன், எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவர் வந்து கொஞ்சம் வந்து அவங்க முன்னாடி வந்து உங்களை ஃபார்வர்டாக வராரு, நீங்கள் வந்து அப்படியே பேக்வேர்டாக போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் போய் வந்து இது செவுத்தில் இடித்து நீங்கள் அப்படியே நின்னுறீங்க. அவர் வந்து உங்களை பிளாக் பண்ணிடுறாரு 2 கையை வச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு நீ வந்து என்கிட்ட மட்டும்தான் பேசணும், அப்படி வந்து பேசினா தான் வந்து எனக்கு நீ மற்றவங்க கூட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன் முன்னாடி வந்து மற்ற பசங்க கூட பேசாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல, நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும், என் கூட மட்டும்தான் பேசணும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு ஹார்ட் அவ்வளவுதான் வந்து அப்படியே வந்து வெளியே வெடித்து செதறிடும் போல் ஹார்ட்டு, அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்டுருக்கு. அது அவருக்கு வேலை கேட்டுருச்சு. அவர் வந்து அதை பார்த்துனே சிரிச்சுட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. அப்புறம் உங்கள் பக்கத்தில் வரும்போது நீங்கள் வந்து அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. அப்புறம் வந்து சொல்கிறாரு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படிங்கிற மாதிரி பேன் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம். அப்புறம் வந்து அவர் பின்னாடி போயிட்டு வந்து சொல்கிறாரு அந்த அஜுமாவை இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து வந்தாங்க, அதுங்காட்டி தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக வந்து பேசினேன், அப்போ தான் வந்து அவங்க நம்ம 2 பேர்த்தையும் கப்பல்னு வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டோன்னு உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏன் இந்த மாதிரி க்ளோஸாக வந்தால் வந்து இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி விடு அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ரூமில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு நீ வந்து அங்கே பெட்டில் படுத்துக்கோ, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து இல்லை நீ வந்து மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து அந்த சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க சரி 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அந்த பெட் சைஸ் பாரு, அது வந்து ஒருத்தவங்க படுக்கிற மாதிரி தான் இருக்குது, சிங்கிள் கட் மாதிரி தான் இருக்குது, ஸோ அங்கே வந்து நம்ம 2 பேர் படுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க சரி உனக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளமாக என் கூட படுக்கிறதுக்குன்னா நீ வந்து போய் கீழே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்து போய் படுத்துக்கிறீங்க. அவர் வந்து உங்களை அப்படியே பிளாங்காக பார்த்துட்டு அப்புறம் வந்து அவரும் போய் வந்து கீழே படுத்துறாரு. ஸோ வந்து நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கீங்க. அவர் வந்து உங்களை கொஞ்சம் தள்ளி வந்து அவர் வந்து கீழே வந்து தரையில் படுத்துருக்காரு. ஸோ வெறும் அங்கே பெட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து அங்கே நீங்கள் படுத்து வந்து தூங்கிடுறீங்க கொஞ்ச நேரத்தில். இப்போ வந்து 1 o'clock ஆகிடுச்சு. இருந்துமே வந்து அவர் தூங்கவே முடியல. ஏன்னா அவருக்கு வந்து கீழே படுத்தா வந்து தூக்கமே வர மாட்டேது. ரொம்ப அந்த தரை வர ரொம்ப கோல்டாக இருக்கங்காட்டி அவரால் தூங்கவே முடியல. ஸோ வந்து அவர் இந்த பக்கம் வந்து திரும்பும்போது பார்த்தா உங்களோட பேக் தான் வந்து அவருக்கு ஃபேஸ் ஆகிட்டுருக்கு. டப்புன்னு நீங்கள் திரும்புறீங்க. அப்போ வந்து அவர் கொஞ்சம் வந்து ஷாக் ஆகிடுது. அப்புறம் அவர் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ வந்து அவர் உங்களே பார்த்து வந்து ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களை வந்து அவர் பக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு நீங்கள் வந்து கண்ணை முழிச்சிடுறீங்க. அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அப்படியே ஸ்லீப்பி வாய்ஸில் சொல்கிறீங்க உன்னி வந்து என்கிட்ட ஒரு டைம் சொன்னாங்க
உங்களுக்கு தரையில் படுத்தா தூக்கம் வராதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போய் வந்து உங்கள் எம்டி ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் அங்கே வந்து நீங்கள் வந்து பேட் பண்ணுறீங்க. அவரை வந்து அங்கே வந்து படுக்க சொல்லி வந்து நீங்கள் பேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து படுத்துக்கோங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எனக்கு ஒரு நைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஸ்லீப்பி வாய்ஸ்லேயே சொல்லிட்டு சொல்கிறாங்காட்டி அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. வந்து படுத்தனே வந்து உங்களோட ஷர்ட்டோட கார்னரை வந்து பிடிச்சிக்கிறாரு. அதை வந்து நீங்கள் அவர் பிடிச்சங்காட்டி உங்களுக்கு அது ஃபீல் ஆனே வந்து டப்புன்னு நீங்கள் உங்கள் கையை பார்க்குறீங்க. அங்கே வந்து கை பக்கத்தில் இருக்க அந்த கார்னரை வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவரை பார்க்குறீங்க. உன்னி என்கிட்ட அவர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வரக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க, உன்னி என்கிட்ட ஒரு டைம் சொன்னாங்க, நீ வந்து யாரையா ஹக் பண்ணிட்டோ இல்லை பில்லோ ஏதாவது ஹக் பண்ணிட்டா வந்து உனக்கு தூக்கம் வரும்னு. இட்ஸ் ஓகே, என் ஷர்ட் உனக்கு பிடிச்சிக்கோ, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பிடிச்சிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு ரொம்பவே வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக வந்து அவர் இருக்கார். அப்புறம் வந்து தூங்கிடுறீங்க 2 பேருமே. 3:30 ஆகுது. அவர் வந்து முழிச்சு வந்து உட்காந்துறாரு. உட்காந்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து உங்களை பார்க்குறாரு. அவருக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும். அப்போ வந்து உங்களை வந்து தனியாக விட்டு போகிறக்கு வர அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி தானே இந்த கோஸ்ட்லாம் பார்த்து பயந்துட்டீங்க. ஸோ வந்து உங்களை தனியாக விட்டால் நீங்கள் பயந்துருவீங்களோன்னு வேறு அவருக்கு தோணிகிட்டு இருக்கு. அப்புறம் உங்களை எழுப்புறாரு, சரி அவளையே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நீங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆட்டாட்டினா அப்புறம் நீங்கள் எந்திரிச்சிருங்க. இப்போ எதுக்கே நான் வந்து இப்போ நீ வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்கேன், தூங்க முடியாத உன்னால் கமெண்ட் படுத்து அப்படின்னு வந்து கத்துறீங்க. அப்புறம் வந்து எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் வந்து நீ என் கூட வா அப்படின்னு வந்து, நான்லாம் வரமாட்டேன் நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இங்கே எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னு, எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி வா 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு இருக்காரு. அப்போ சரி வரேன், கையை விடு கொஞ்சம் அப்படின்னே வந்து அவர் விட்டுறாரு. அப்போ நீங்கள் 2 பேரும் வந்து தேடுறீங்க. ஒரு 30 மினிட்ஸாக வந்து தேடிட்டு இருந்திருப்பீங்க. வந்து எங்கே இருக்குன்னே தெரில உங்கள் 2 பேத்துக்கு. அப்புறம் ஒரு வழியாக கடைசியாக வந்து கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ அவர் வந்து போயிடறாரு. போயிட்டு வந்து அங்கே டப்புன்னு வந்து சீக்கிரமாக வெளியே ஓடி வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னே வந்து, என்ன காக்ரோச் கீத்து இருக்கா என்ன அப்படின்னு வந்து கேட்டனே, அவர் அப்படியே உங்களை மறைச்சி பார்த்துட்டு, என்னது இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் கத்திட்டு இருக்காரு. அப்புறம் உங்களுக்கு சிரிப்பே தாங்க முடியல. சிரிச்சுட்டு வந்து, ஆமாம் இது என்ன உங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூமா அப்படி வந்து க்ளீனாக உங்களோட ஃபேஸே தெரிகிற மாதிரி இருக்கு. பப்ளிக் டாய்லெட்னால் அப்படி தான் இருக்கும். அது இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி இது ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிறதே பெரிய விஷயம், போங்க மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து இல்லை நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. சரி இப்போ நீ போகலன்னா வந்து நான் இங்கேருந்து போகிறேன், நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் கை பிடிச்சி மாதிரி நீங்கள் வச்சு சரி ஏதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போகிறாரு. அவர் வந்து இது நோஸ்லேயே வந்து கையை வச்சுட்டு போயிட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. அப்புறம் வந்து சிரிச்சுட்டு வந்து அவரை வந்து டீஸ் பண்ணிட்டுருக்கீங்க வெளியே. அவர் வந்து அங்கே வந்து வாயை மூடி இல்லைனா வந்து நான் அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அவரை விடுற மாதிரியே எல்லாம் டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் வந்து அங்கே வந்து உள்ளே வந்து கத்திட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து திரும்பி வந்துடுறீங்க. ஸோ வந்து மறுபடியும் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து யாரோ உங்களை பிடிச்சி அப்படியே வந்து இழுக்கிறாங்க. அது இப்போ இழுக்கிற போது தான் நீங்கள் வந்து கண்ணமுழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா வந்து டயாங்க அவங்களை வந்து அப்படியே அவர் பக்கத்தில் வந்து புல் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே உங்களை புல் பண்ணி வந்து அவர் வந்து ஹக் பண்ணி படுத்துட்ருக்காரு. நீங்கள் கண்ணமுழிச்சு பார்க்கும்போது அவர் ஃபேஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை வந்து அவரோட விஸ்டில் இருக்குது. உங்கள் கால் ஒரு கால் வந்து அவர் கால் மேலே இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் டக்குன்னு வந்து கண்ணை முழிச்சிடுறாரு. அவரோட கை வந்து உங்கள் விஸ்டில் தான் இருக்கும். ஸோ வந்து அவர் டக்குன்னு கண்ணை முழிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்படி நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அப்புறம் வந்து அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2 பேருமே ஐ கான்டாக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ தான் வந்து அவரோட கண்ணுக்குள்ளே அப்படியே வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து முழுகிற மாதிரி வேணால் அவரோட கண்ணு வந்து ரொம்பவே டீப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுங்காட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே உங்களவே நீங்கள் லாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் கண்ணோட பவர் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரியாலிட்டி அப்போ தான் ஹிட் ஆகுது. ஸோ வந்து நம்ம பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து எந்திரிச்சு உட்காந்துறீங்க. அப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்கிறீங்க, அது வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே எழுந்திரிச்சு குடுக்குன்னு ஓடிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 2 பேரும் வந்து அங்கே அந்த அஜுமா கிட்ட வந்து போய் வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து அங்கே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுங்காட்டி வந்து நீங்கள் அங்கே வந்து கிளம்புறீங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அதாவது தாய் லாங்குவேஜில் சொல்கிறாங்க, சீக்கிரம் வந்து உங்களுக்கு பேபிலாம் வந்து பிறந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தாய் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறானே புரியல. அது கேட்டுனே வந்து டயாங்க் அது புரிஞ்சுது அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுங்காட்டி அவர் வந்து ஃபேக்காக வந்து காஃப் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. நீங்கள் வந்து நாப் பண்ணுறீங்க. அதை பார்த்தனே உங்களுக்கு புரியல. அதுங்காட்டி வந்து நீங்கள் நாப் பண்ணுறீங்க. சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க போலன்னு சொல்லி நாப் பண்ணால் வந்து அவருக்கு வந்து அதை பார்த்தோன்னே இன்னுமே வந்து ஸ்பீச்லெஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ வந்து அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு
என்னாச்சு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறார், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், கம்முன்னு வந்து ஏறு காரில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கார் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்புறம் நீங்களும் வந்து உள்ளே போய் உட்காந்துறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து அவர் வந்து பால்கனியில் வந்து உட்காந்து மேக்சின் படிச்சுட்ருக்காரு. நீங்கள் வந்து ரூம்லேருந்து வந்து பால்கனிக்கு வரீங்க. அப்போ அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கையில் வந்து ஒரு ஒயின் பாட்டில் வந்து வச்சுட்டு வரீங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு. ஸோ வந்து இப்போ அவர் கேட்குறாரு, நீ என்ன ட்ரிங்க் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் ட்ரிங்க் பண்ண போகிறேன், நீங்களும் எனக்கு வந்து கம்பெனி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், நான் வந்து அந்தளவுக்கு நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, ஒரு கிளாஸ் மட்டும் என் கூட வந்து கம்பெனி தாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து போர் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்களும் வந்து ஒரு சிப் வந்து குடிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்து குடிச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரங்காக தான் இருக்கீங்க. ஆனால் அவர் கொஞ்சம் வந்து தெளிவாக தான் இருக்கார். இருந்தாலுமே அவருக்கு ரொம்பவே டயர்டாக வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண மாதிரி தான் அவருமே இருக்கார். அப்போ வந்து அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக நீங்கள் வந்து அவரை திரும்பி பார்க்கும்போது வந்து அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்து என்னாச்சு, ஏன் என்னை இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே வந்து அவர் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கங்காட்டி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து எனக்கு என்னன்னு தெரில, பட் வந்து உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது, என்னால் வந்து என் கண்ணை உன் மேலேருந்து எடுக்கவே முடிய மாட்டேது, உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹுடி தான் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு, என் ஃபேஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. அப்போ வந்து என் லிப்ஸில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லிப்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ரப் பண்ணிட்டுருக்கீங்க, எதை போகிறக்கு வந்து தேய்ச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து தேய்ச்சிட்டு வந்து சொல்கிறீங்க, இப்போ போயிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்ல உங்களையே பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, என்னை ஏன் இப்படி பார்த்துட்ருக்க அப்படிங்கன்னு நீங்களோட வேர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேர் ஆஃப் லிப்ஸ் வந்து நீங்கள் உங்கள் லிப்ஸில் ஃபீல் பண்ணுறீங்க. அவர் உங்களை கிஸ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அவர் உங்களை கிஸ் பண்ணுறக்காரு. நீங்களும் வந்து திருப்பி நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் உங்கள் சென்ஸில் இல்லாதங்காட்டி நீங்களும் அவர் திருப்பி கிஸ் பண்ணுறீங்க. அவர் வந்து ஒரு நிமிஷம் வந்து அவருக்கு இந்த வேர்ல்டே வந்து அப்படி வந்து ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். இப்போ அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரோ அது சரியாக தான் தோணுது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஆனாலும் நீங்கள் வந்து அவர் திருப்பி கிஸ் பண்ணிருக்கீங்க. அவருக்கு வந்து அவர் இப்போ பண்ணுறது எல்லாமே சரின்னு தான் தோணுது. அவர் ஒரு நிமிஷம் வந்து அவருக்கு ஆல்ரெடி மேரேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதே அவர் மறந்துட்டார். நீங்களும் வந்து அவர் வந்து உங்கள் அக்காவுக்கு தான் வந்து அவரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துட்டீங்க. 2 பேருமே உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் மறந்து 2 பேரும் வந்து ரொம்ப பேஷனேட்டாக வந்து கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் வந்து அவருக்கு தெரிய ஒரே விஷயம்லாம் என்ன தெரியுமா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை தான் வந்து அவரோட ஹார்ட் ஃபுல்லாக வந்து அவர் லவ் பண்ணுற ஒரு பர்சனை தான் அவர் கிஸ் பண்ணுறாரு. அது மட்டும்தான் இப்போ வந்து அவருக்கு தோணுது. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகேடா, இந்த நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா 2 பேரும் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கே வந்து லவ் அவங்கள நிறுத்தியிருக்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோடெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த எபிசோடெலாம் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வி பையர்ஸ் இல்லைனா வியோட எஃப்எஃப் பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அதாண்டா. ஓகே, பாய் பாய், டாட்டா, டேக் கேர், லவ் யூ ஆல், பாய், சராங்கே போரே ஹே ஃபேமிலி, பாய்.